ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 55. இதில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மௌசல லீலை பற்றி காண்போம். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் மற்றும் எது குலத்தினரும் தங்களுடைய மண் உலக லீலை முடித்து கொண்டு தங்களது சொந்த இருப்பிடமான கோலோக விருந்தாவனத்திற்கு திரும்பிய லீலையே மௌசல லீலை எனப்படுகின்றது. கிருஷ்ண பக்தியில் பக்குவப்படாதவர்களுக்கு குழப்பத்தையும் பகவான் கிருஷ்ணரிடம் அவ நம்பிக்கையும் உண்டாக்கும் வகையில் இந்த மௌசல லீலை நிகழ்ந்து உள்ளன. மது போதையில் யதுக்கள் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் அடித்து தாக்கி அழித்து கொண்டார்கள். மௌசல என்றால் கதாயுதம். கதாயுதத்தால் தாக்கி தங்களை யதுக்கள் அழித்து கொண்ட இந்த லீலை மௌசல லீலா எனப்படுகின்றது. பூமிக்கு பாரமாக இருந்த அரசர்களையும் படைகளையும் அழிக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் சொந்த கரங்களால் பாதுகாக்கப்பட்டு இருந்த யது வம்சத்தை பயன்படுத்தினார். பின்னர் பூமியால் தாங்க இயலாத வலிமையையும் பெற்று இருக்கும் யது வம்சம் இருக்கும் வரை பூமியின் பாரம் குறையாது என்பதை அறிந்த அவர், இந்த யது வம்சத்தினர் என்னிடம் முற்றிலும் சரண் அடைந்தவர்கள், புறசக்தியால் இவர்களை வெல்ல இயலாது, அவர்களுக்கு இடையில் நான் உருவாக்கும் பிளவு தீ போல் செயல்படும். இவ்வாறாக என்னுடைய நோக்கம் நிறைவேற நானும் என்னுடைய சொந்த இருப்பிடத்தை அடைவேன் என நினைத்தார். இப்பொழுது தன்னுடைய இந்த நினைப்பை நிறைவேற்ற முனிவர்கள் பலர் கோபமுற்று பகவான் திருவுள்ளப்படி அளித்த சாபத்தை பகவான் ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டார். அவர்கள் அளித்த சாபத்தின் மூலமாக தன்னுடைய சொந்த குடும்பத்தை அவர் திரும்ப அழைத்து கொண்டார். ஒரு சமயம் விஸ்வாமித்திரர், அசீதர், கண்வர், துர்வாசர், பிருகு முனிவர், அங்கிரஸ், கஸ்யபர், வாமதேவர், அத்ரி, வசிஷ்டர் மற்றும் நாரதர் முதலான முனிவர்கள் புண்ணியத்தை தருவதும் பெரு மகிழ்ச்சியை அளிப்பதும் மிக்க மங்களகரமானதும் கலியுக பாவங்களை நீக்குவதுமான சடங்குகளை வசுதேவரின் இல்லத்தில் முறையாக நிறைவேற்றிய பின்பு பகவான் கிருஷ்ணர் வழி அனுப்ப பிண்டம் ஆரகம் என்னும் புண்ணிய தலத்திற்கு சென்றார்கள். யது வம்சத்து சிறுவர்களும் அதே புண்ணிய தலத்திற்கு சாம்பவதியின் புத்திரனான சாம்பனுக்கு பெண் வேஷமிட்டு சென்றார்கள். இப்பொழுது அங்கு கூடியிருந்த மா முனிவர்களை அணுகிய அந்த சிறுவர்கள் அவர்களது பாதங்களை பற்றி கொண்டு பொய்யான மரியாதையுடன் வேடிக்கையும் துடுக்குத்தனமுமாக தரிசனம் மீன் போகாத கற்றறிந்த பிராமணர்களே, கரிய விழிபடைத்த இந்த பெண் கருத்தரித்து பிரசவிக்கும் தருணத்தில் இருக்கின்றாள். இவள் ஒரு ஆண் மகவை விரும்புகின்றாள். உங்களிடம் இதை கேட்க வெட்கப்படுகின்றாள். இவளுக்கு பிறக்கப் போவது ஆணா அல்லது பெண்ணா என கூற வேண்டுகிறோம் என வினவினார்கள். இதனை கேட்டு கோபம் அடைந்த முனிவர்கள், ஓ மூடர்களே, உங்கள் குலத்தை அழிக்கப் போகும் இரும்பு உலக்கை ஒன்றை இவள் பெறுவாள் என அந்த சிறுவர்களிடம் கூறினார்கள். அதன்படி சாம்பனின் வயிற்றில் இரும்பு உலக்கை ஒன்று இருப்பதை அவர்கள் கண்டார்கள். மனம் தளர்ந்த அவர்கள் உலக்கையுடன் வீடு திரும்பிவிட்டார்கள். இப்பொழுது நடந்ததை மன்னர் உக்ரசேனரிடம் விவரித்தார்கள். மன்னர் அந்த உலக்கை பொடியாக்கி கடலில் எரியச் சொன்னார். எஞ்சிய இரும்பு துண்டையும் அவ்வாறே கடலில் எரிந்துவிடச் சொன்னார். அந்த எஞ்சிய இரும்பு துண்டை மீன் ஒன்று விழுங்கிவிட்டது. துகளாக்கப்பட்ட இரும்பு தூள்கள் கரையில் ஒதுங்கி உயர்ந்து வளர்ந்த கோரை புற்களின் பகுதியாக மாறிவிட்டன. இப்பொழுது கடலில் மீன் பிடிப்பவர்களால் பிடிக்கப்பட்ட அந்த மீன் ஜரா என்ற வேடன் இடம் சென்றடைந்தது. அவன் அந்த மீனின் வயிற்றில் இருந்த இரும்பு துண்டை தன்னுடைய அம்பின் நுனியில் பொருத்தி விட்டான்.
நிகழ்ந்ததை எல்லாம் முற்றிலும் அறிந்து இருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த பிராமணர்களின் சாபத்தை மாற்றும் சாமர்த்தியம் பெற்றவராக இருந்தும் அந்த சாபத்தை மாற்ற விரும்ப கிடையாது. இந்த சாபத்தை தன்னுடைய எண்ணம் நிறைவேற சாதகமானது என ஏற்றுக்கொண்டார். பின்னர் ஆகாயம், பூமி மற்றும் பிரபஞ்சத்தில் மகா அவசர குணங்கள் உண்டாகிவிட்டன. அவற்றை கண்ட பகவான் கிருஷ்ணர் சுதர்மா எனப்பட்ட அவையில் கூடியிருந்த யதுக்களிடம், ஓ யமனின் கொடிகள் போன்று துவாரகையில் இந்த உத்பாதங்கள் தோன்றி இருக்கின்றன. இனிமேல் நாம் இங்கு ஒரு கணமும் இருக்கக்கூடாது. பெண்களும் குழந்தைகளும் மற்றும் முதியவர்களும் சங்கோத்தரம் என்ற புனித தலத்திற்கு செல்லட்டும். நாம் எல்லோரும் சரஸ்வதி நதி கடலில் சேரும் பிரபாச சேத்திரத்திற்கு செல்வோம். அங்கு நீராடி தூய்மை அடைந்து உபவாசம் இருந்து மனதை நிலைப்படுத்த தேவர்களை பூஜிப்போம். பிராமணர்களின் உதவியுடன் பிராய சித்த சடங்குகளை செய்து அந்த பிராமணர்களுக்கு பசுக்கள், நிலம், தங்கம் போன்ற சன்மானங்களை அளித்து பூஜிப்போம். நம்மை அணுகியுள்ள கஷ்டகாலத்தை தடுக்க இதுவே உரிய முறையாகும் என கூறினார். இப்பொழுது இதை கேட்ட யதுகுல பெரியோர்களும் இதற்கு ஒப்புதல் அளித்து விட்டார்கள். பின் அனைவரும் பிரபாச சேத்திரம் சென்று அடைந்தார்கள். பகவான் கிருஷ்ணர் அறிவுறுத்தியவாறு சகல மங்களங்களும் தரும் சடங்குகளை அவர்கள் செய்தார்கள். பிறகு பகவான் கிருஷ்ணன் விருப்பத்தால் தங்கள் புத்தியை இழந்த அவர்கள் அங்கே மதியை மயக்கும் மைரேயகம் என்ற மதுவை பருகினார்கள். அந்த பானம் தந்த போதையால் அவர்கள் மதம் கொண்டவர்களும் மதி இழந்தவர்களும் ஆகிவிட்டார்கள். பகவான் கிருஷ்ணரின் மாயா சக்தியால் மயக்கப்பட்ட அந்த வீரர்கள் இடையே மாபெரும் கலகம் ஏற்பட்டது. அவர்கள் கோபத்துடன் வில், வாள், அம்பு, பல்லம், கதை, ஈட்டி மற்றும் தடிகளை கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டார்கள். பிருத்யும்னர் சாம்பன் உடனும் அக்ரூரர் குந்தி போஜன் உடனும் அனிருத்தர் சாத்தியக்கி உடனும் சுபத்திரை சாங்கிராமஜித்துடனும் சுமித்திரை சுரதாவுடனும் மற்றும் இருகதர்கள் தங்களுக்குள்ளும் கொடூரமாக சண்டையிட்டு கொண்டார்கள். பகவான் முகுந்தனால் முற்றிலும் மயக்கப்பட்டு மதுவினால் முழுவதும் குருடாக்கப்பட்டு நிஷ்டா, உல்முகா, சகரஜித், சதஜித் மற்றும் பானு போன்றோர் ஒருவரை ஒருவர் கொன்றார்கள். இப்பொழுது யதுகுலத்தின் வெவ்வேறு பிரிவுகளான தாசர்கள், விருஷ்ணிகள், அந்தகர்கள், போஜர்கள், சாத்வதர்கள், மதுக்கள், அற்புதர்கள், மாதுரர்கள், சூரசேனர்கள், விசார்ஜனர்கள், குகுரர்கள் மற்றும் குந்திகள் தங்களுடைய இயல்பான நட்பு உணர்வை கை விட்டுவிட்டு ஒருவரை ஒருவர் கொன்றார்கள். இப்பொழுது பிள்ளைகள் தந்தைகள் உடனும் சகோதரர்கள் சகோதரர்கள் உடனும் மருமக்கள் தாய் வழி தந்தை வழி மாமன் உடனும் பேரங்கள் பாட்டனார்கள் உடனும் நண்பர்கள் நண்பர்கள் உடனும் நலன் விரும்பிகள் நலன் விரும்பிகள் உடனும் சண்டையிட்டு தங்கள் நெருங்கிய நண்பர்களையும் உறவினர்களையும் கொன்று தீர்த்து விட்டார்கள். இப்பொழுது வில் ஒடிந்து அம்புகளும் அஸ்திரங்களும் தீர்ந்த பொழுது அவர்கள் கோரை புற்களை பிடுங்கி போரிட்டார்கள். கோரை புற்கள் அவர்கள் கைகளில் இரும்பு தடிகளாக மாற அவற்றை கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டார்கள். தடுக்க முயன்ற பகவான் கிருஷ்ணரையும் அவர்கள் தாக்கினார்கள். முற்றிலும் குழம்பி போயிருந்த அவர்கள் பலராமரையும் கொல்ல ஆயுதங்களுடன் விரைந்தார்கள். இதனை கண்ட பகவான் கிருஷ்ணரும் பலராமரும் கடும் கோபம் கொண்டவர்களாய் தாங்களும் கோரை புற்களை ஆயுதங்களாக கொண்டு சண்டையில் கலந்து கொண்டார்கள். இப்பொழுது பிராமணர்களின் சாபத்தினால் பீடிக்கப்பட்டும் கிருஷ்ணரின் மாயா சக்தியால் மனம் மூடப்பட்டும் இருந்த யாதவர்களின் இந்த கடும் கோபம் மூங்கில் புதரில் தோன்றிய தீ வனத்தை எரித்து அழிப்பது போன்று அவர்கள் அனைவரையும் அழிவுக்கு இட்டுச் சென்றது. இவ்வாறாக தனது சுயகுலம் முற்றிலும் அழிக்கப்பட்ட பின்பு எஞ்சி நின்ற பகவான் கிருஷ்ணர் பூமியின் பாரம் குறைக்கப்பட்டது என நினைத்தார்.
பகவான் பலராமர் சமுத்திரக்கரையில் பரமபுருஷர் மீதான தியானத்தில் அமர்ந்து தம்மை தமக்குள்ளே லயிக்கச் செய்து மானிட உலகை விட்டுவிட்டார். இப்பொழுது பகவான் பலராமரின் புறப்பாட்டைக் கண்ட தேவகி புத்திரன் ஆன பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அரசமரம் ஒன்றை அடைந்து அதன் அடியில் தாமரை போல் சிவந்து இருந்த தன்னுடைய இடது பாதத்தை வலது தொடையின் மீது வைத்தவாறு அமைதியாக தரையில் அமர்ந்தார். அப்போது ஜரா என பெயர் கொண்ட வேடன் ஒருவன் இரும்பு உலக்கையில் எஞ்சியிருந்த இரும்பு துண்டினால் செய்யப்பட்ட அம்பினால் மானின் முகம் போல் காணப்பட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் பாதத்தை மான் என நினைத்து அடித்தான். இப்பொழுது அருகில் வந்து பார்த்து தவறை உணர்ந்த அவன் பகவான் கிருஷ்ணனின் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு வேண்டினான். ஓ மிருகங்களை வேட்டையாடும் பாவியான என்னை உடனே கொன்று விடுங்கள். இத்தகைய அபராதத்தை மீண்டும் மற்றவருக்கு செய்யாது இருப்பேனாக என வேண்டிக் கொண்டான். இதனை கேட்ட பகவான் கிருஷ்ணர், ஓ ஜராவே, எழுந்திரு, அஞ்சாதே. உண்மையில் என் விருப்பப்படியே இது நடந்தது. இப்போது என் அனுமதியுடன் புனிதமானவர்கள் வாழும் சொர்க்கத்திற்கு செல்வாயாக என கூறினார். பின் அதன்படி ஜராவும் பகவான் கிருஷ்ணரை மும்முறை வலம் வந்து அவரை ஏற்றிச் செல்ல வந்த விமானத்தில் ஆகாயத்தில் சென்று விட்டான். இப்பொழுது பகவான் கிருஷ்ணரை தேடி அடைந்த அவருடைய தேரோட்டியான தார்கன் துளசி மனம் வீசும் திசை நோக்கி தேடி வந்தபோது பகவான் கிருஷ்ணரை கண்டு கண்ணீர் ததும்ப அவர் திருப்பாதங்களில் விழுந்து வணங்கினார். அப்போது தாருகன் பார்த்து கொண்டு இருக்கும்போதே கருடக்கொடி ஏந்திய பகவான் கிருஷ்ணன் தேர் கொடியுடனும் குதிரைகள் உடனும் வானில் சென்று மறைந்து விட்டன. அதையடுத்து பகவான் கிருஷ்ணன் தெய்வீக ஆயுதங்களும் அந்த தேரை பின்தொடர்ந்தன. இதனைக் கண்டு ஆச்சரியம் அடைந்த தாருகன் இடம் பகவான் கிருஷ்ணர் துவாரகை சென்று நடந்ததை எஞ்சியவர்களுக்கு விளக்க கூறினார். இப்பொழுது பகவான் இல்லாத துவாரகையை சமுத்திரம் மூழ்கடிக்கப் போகின்றது எனவும் அனைவரும் அவர் குடும்பத்தை அழைத்து கொண்டு அர்ஜுனன் பாதுகாப்பில் இந்திரபிரஸ்தம் செல்ல வேண்டும் என அறிவுறுத்த கூறினார். தார்கனிடம் மேலும் தன்னுடைய மாயா சக்தியால் இவையெல்லாம் நடந்தது என்பதை அறிந்து அமைதி அடைய கூறினார். இவ்வாறாக கட்டளையிடப்பட்ட தார்கனும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வலம் வந்து அவரை மீண்டும் மீண்டும் வணங்கி பகவானது தாமரை திருப்பாதங்களை தலைமீது ஏந்தி பின் மன வருத்தத்துடன் துவாரகை சென்றார். அதன் பின்பு பகவான் கோலோகம் திரும்புவதை காண பிரபாச சேத்திரத்திற்கு பிரம்மா, சிவபெருமான் பவானி உடனும் இந்திரன் முதலான தேவர்களும் முனிவர்களும் பிரஜாபதிகளும் பித்ருக்களும் சித்தர்களும் கந்தர்வர்களும் வித்யாதர்களும் மகா சர்ப்பங்களும் சாரணர்களும் யக்ஷர்களும் ராட்சசர்களும் கிண்ணறர்களும் அப்சரசுகளும் சிறந்த பறவைகளும் பேர் ஆவலுடன் அங்கு வந்தார்கள். பகவான் கிருஷ்ணரின் ஜன்ம கர்மங்களை அவர்கள் துதி பாடினார்கள். அனைத்து லோகங்களுக்கும் கவர்ச்சியானதும் சிந்தித்து தியானம் செய்ய உகந்ததுமான தன்னுடைய ஆன்மீகமான உடலை யோக தாரணையின் அக்னியால் எரித்து அழித்து விடாமல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய சொந்த உலகிற்கு சென்று விட்டார். பிரம்மா முதலான தேவர்களாலும் பகவான் கிருஷ்ணர் அவருடைய சொந்த லோகத்திற்கு திரும்பியதை காண இயலவில்லை. இப்பொழுது சுகரிஷி மேலும் கூறினார். ஸ்ரீமத் பாகவதம் பதங்கள் 11.31 11.13 ஓ பந்தப்பட்ட ஆத்மாக்களைப் போல் தோற்றமளிக்கும் பகவான் கிருஷ்ணன் தோற்றமும் மறைவும் உண்மையில் அவருடைய மாயா சக்தியால் நடிக்கப்படும் ஒரு நாடகமாகும். இது ஒரு நடிகனின் செயல் போன்றது. இந்த பிரபஞ்சத்தை படைத்து அதில் உள் நுழைந்து சற்று நேரம் விளையாடி முடிவில் அதை முடித்து விடுகின்றார். பின் தன்னுடைய ஆன்மீக மகிமையில் அவர் திளைக்கின்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யமலோகத்தில் இருந்து தன்னுடைய குரு சாந்தீவன புத்திரனை அதே உடன் திருப்பி வரவழைத்தார். அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தினால் எரிக்கப்பட்ட தங்களுடைய பரீட்சித் மகாராஜாவின் உடலையும் மீட்டார். யமனுக்கு யமனாகிய சிவபெருமானையும்
பானாசுர யுத்தத்தில் வென்று விட்டார். ஜரா என்ற வேடனையும் அவனது சொந்த உடலில் ஆன்மீக உலகிற்கு அனுப்பினார். அத்தகைய பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் தன்னை காப்பாற்றி கொள்ள இயலாதவரா? சர்வ சக்தி படைத்த பகவான் கிருஷ்ணரே எண்ணற்ற ஜீவன்களின் படைப்பு, இருப்பு மற்றும் அழிவுக்கு காரணம் ஆவார். இருந்தபோதிலும் இந்த உலகில் தொடர்ந்து தனது உடலை வைத்து கொண்டு இருக்க அவர் விரும்ப கிடையாது. ஆத்ம ஞானத்தில் நிலை பெற்றவர்களுக்கு ஆத்மகதியை காண்பித்து மானிட உலகிற்கு மதிப்பு கிடையாது என்பதை அவர் இவ்வாறாக நிரூபித்து காட்டினார். இப்பொழுது யாதவர்களுக்கு இடையிலான அந்த பெயரளவையான சண்டை உண்மையில் பகவான் கிருஷ்ணன் லீலா சக்தியின் ஒரு நாடகம் ஆகும். ஏனென்றால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அந்தரங்க சகாக்களான யாதவர்கள் பந்தப்பட்ட ஆத்மாக்களைப் போல் சாதாரண பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் உட்பட்டவர்கள் அல்ல. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பிறப்பு, இறப்புக்கு அப்பாற்பட்டவரே ஆவார். இப்பொழுது ஒரு மனிதனைப் போன்று தனது உடலை விட்டதாக சாதாரண மூடர்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காக பகவான் கிருஷ்ணர் தனது மாயா சக்தியை வெளிப்படுத்துகின்றார். உண்மையில் வேத இலக்கியங்கள் முழுவதிலும் உறுதி செய்யப்பட்டு இருப்பது போன்று பகவான் கிருஷ்ணர் தனது சொந்த நித்திய உடல் உடனேயே தனது உலகிற்கு திரும்பிச் சென்று விட்டார். விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூராரின் கூற்றுப்படி, ஓ பகவான் கிருஷ்ணர் தனக்கு உதவும் வகையில் யாதவர்களுக்கு இடையில் பிறவி எடுத்த தேவர்களை அவர்களது உலகங்களில் மீண்டும் ஸ்தாபித்தல், தனது விஷ்ணு விரிவு அம்சங்களை வைகுண்டம் போன்ற அவர்களுடைய இருப்பிடங்களில் மீண்டும் ஸ்தாபித்தல் மற்றும் தன்னையும் தனது நித்திய சகாக்களையும் ஜட உலக பார்வையில் இருந்து விலக்கிக் கொள்ளுதல் என்ற 3 காரணங்களுக்காக பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய சொந்த வம்சத்தையே அழிக்க ஏற்பாடு செய்தார் என காரணம் காட்டுகின்றார். ஸ்ரீமத் பாகவதத்தின் விளக்க உரையில், ஓ உலகத்தின் கண்களின் முன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தனது ஆன்மீக உடலோடு தனது ஆன்மீக உலகம் சென்று இருந்தால் கலியுகம் தலைக்க வாய்ப்பில்லாமல் போய் இருக்கும். அதனால் பகவான் கிருஷ்ணர் தன்னிடம் உறுதியான பக்தி கொள்ளாதவர்களை குழப்பும் வகையில் இந்த உலகை விட்டுவிட்டு சென்றார். அதன் மூலம் கலியுகம் தலைக்க வழி அமைத்தார் என குறிப்பிடுகின்றார். சுருக்கமாக கூறுவது என்னவென்றால், மௌசல லீலாவில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னிடம் முழுவதும் உறுதியான நம்பிக்கை கொண்ட தனது தூய பக்தர்களுக்கு மட்டுமே தன்னையும் தனது லீலைகளையும் புரிய வைக்கின்றார். பக்தர் அல்லாதவர்களுக்கும் பாமரர்களுக்கும் அவருடைய மௌசல லீலை குழப்பத்தை உண்டாக்குகின்றன. அவர்கள் கலியின் தாக்கத்திற்கு உள்ளாகி பகவான் கிருஷ்ணரை தாங்களை போன்ற சாதாரண மனிதராகவும் அவருடைய லீலைகளை சாதாரண மானுட செயல்களாகவும் கருதுகின்றார்கள். இந்த கருத்து, ஓ எல்லோருக்கும் என்னை நான் வெளிப்படுத்துவது கிடையாது, யோக மாயையினால் நான் திரையிடப்பட்டு இருப்பதால் பிறப்பு அற்றவன் என்றும் குறைபடாதவன் என்றும் என்னை மூடர்கள் அறிவது கிடையாது என பகவத்கீதை 7.25 கூறுகின்றார். ஓ நான் மனித உருவு எடுக்கும்போது மூடர்கள் என்னை அறிவது கிடையாது என பகவத்கீதை பதம் 9.11 பகவான் கிருஷ்ணரால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதே கருத்து ஸ்ரீமத் பாகவதம் பதம் 1.819 குந்தி மகாராணியாலும் ஈச உனி மந்திரத்திலும் 15 மேலும் உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளன. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சில பிரபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.